இன்றைக்கி சண்டே எப்படி போச்சு பார்க்கலாமா? இவர் என்னோடய சன். இவருக்கு வந்து முடி வெட்டுறதுக்காக இன்றைக்கி போயிருந்தோம். எங்கள் ஏரியாவிலே இருக்க சீப் அண்ட் பெஸ்ட்டு அந்த சலூனுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். என் பையனுக்கு வந்து இப்போ தான் 3 இயர்ஸ் ஆகுது. 3.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அவர் வந்து பேபியிலேருந்து பாயாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தது. அந்த ஹேர் கட் பண்ணி முடிச்சோன்னே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என் பையனும் நல்லா கோஆப்ரேட் பண்ணான். அங்கேருந்து அவர் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வரும்போதே வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தோம். 1.5 கேஜி 350 சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த வவ்வால் ஃபிஷ்ஷு நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வரும்போது சில திங்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தோம். இந்த மசாலா பாக்ஸ் வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ புதுசாக தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த மசாலாலாம் வந்து ஒரே பாக்ஸில் கொட்டி வச்சோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மசாலா பாக்ஸை வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஃபிஷ் மேரினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாக்ஸ் எடுத்து எல்லா மசாலாவும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு சால்ட்டு போட்டுட்டு நான் வந்து இந்த அளவுக்கு தான் நான் வந்து மேரினேட் பண்ணுவேன். மற்றபடி இந்த அரைச்சி போடுறது அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. பட் வந்து இதுவே எங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எங்களுக்கு இருந்து இதுவே செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்படி தான் சிம்பிளாக வந்து நான் ஃபிஷ் மேரினேட் பண்ணி நான் வந்து ஃப்ரை பண்ணிவிடுவேன். அதே மாதிரி மீன் குழம்பு அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் வந்து நான் போட்டு செஞ்சிட்ருந்தேன். சைட் பை சைடு அந்த ஃபிஷ்ஷையும் வந்து பொரிக்கிறதுக்கு வச்சாச்சு. அதே மாதிரி மீன் குழம்பும் வந்து எல்லோரும் வந்து கையில் இது பண்ணி அந்த மாதிரி வைப்பாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் வைக்க தெரியாது. எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுவேன். தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சிடுவேன். ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சிட்டு அந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சதை வந்து இதில் போட்டு ஊற்றிட்டு நான் வந்து அந்த மாதிரி தான் ஃபிஷ் குழம்பு வந்து நான் வைப்பேன். எங்களுக்கு அந்த டேஸ்ட்டே வந்து பிடிச்சிருந்துச்சு. இப்படி தான் என்னோடய சண்டே வந்து இந்த வாட்டி போச்சு. மீன் குழம்பு நல்லா வச்சு சாப்பிட்டு வந்து இந்த சண்டே வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு எல்லாேருக்கும் சண்டே எப்படி போச்சுன்னு சொல்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நான் வச்ச மீன் குழம்பு இப்படி தான் இருந்துச்சு. சாப்பிடும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு.